ஹோருஹிரே என வசராய்மே என்பதாக ஜனாதிபதி மே தின கூட்டத்தின் பொழுது குறிப்பிட்டிருந்தார். திருடர்கள் உள்ளே போகிற சிறைக்குள்ள தள்ளப்படுகிற ஆண்டாக 2026 ஆண்டு மாறும் என்பதுதான் ஜனாதிபதியினுடைய நம்பிக்கையாக இருந்தது. எனவே இந்த நிலையில் இது தொடர்பான வெளிப்படுத்தல்கள் அவரால் கூறப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் இவ்வாறு கருத்தினை சுமந்திரன் எம்பி முன்வைத்து பேசியிருக்கிறார். அரசாங்கம் சொந்த வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்பது சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்தாக அமைகிறது. இம்மாதம் சர்ச்சைக்குரிய 10 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி கூறியிருப்பது வரவேற்கத்தக்க விடயம். இருப்பினும் ஊழல் மோசடிகளை முடிவு கொண்டு வருவதை பொறுத்தமட்டில் அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தாலும் கூட அரசாங்கம் முதலில் தமது சொந்த வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் இவ்வாறு கூறியிருக்கிறார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நூரலியா சினிசிட்டா மைதானத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையும் வென்றெடுத்துள்ள எமது அரசாங்கத்தை எவராலும் வீழ்த்த முடியாது. ஒரு தசாப்தத்துக்கு பலமாக ஆட்சியில் இருப்போம். இக்காலப்பகுதியில் நாட்டை சிறந்த முறையில் அபிவிருத்தி செய்வோம். அதேபோன்று எதிர்கால அரசியலுக்கான அடிப்படையும் பலப்படுத்துவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து கருத்துரைத்த சுமந்திரன் மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி சுமார் ஒரு தசாப்த காலத்துக்கு ஆட்சியில் இருப்போம் என்றும் சர்ச்சைக்குரிய 10 வழக்குகள் இம்மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் கூறியிருந்தார். இது வரவேற்கத்தக்க விடயம். இருப்பினும் ஊழல் மோசடிகளை முடிவுக்கு கொண்டு வருவதை பொறுத்தமட்டில் அரசாங்கம் முடிவில் தமது சொந்த வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோன்று முன்னாள் சபாநாயகரின் கலாநிதி பட்ட சர்ச்சை, அதனைத் தொடர்ந்து பதவியிலிருந்த சபாநாயகர் சார்பில் முன்னிலையாக முடியாது என சட்டமா அதிபர் மறுத்தமை, தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட விவகாரத்தில் இடம்பெற்ற ஊழல், ஆஸ்திரேலிய கடன் வழங்கல் தரப்புக்கு திரைசேரியினூடாக செலுத்தப்பட்ட நிதி திருடப்பட்டமை, அமெரிக்க தபால் சேவை பிரிவுக்கு செலுத்திய நிதி மாயமானமை என்பன உள்ளடங்களாக தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெற்றிருக்கும் ஊழல் மோசடிகள் சிலவற்றை ஏற்கனவே நாம் பட்டியலிட்டு கூறியிருந்தோம். அவற்றுடன் மேலும் சில வழக்குகளை விசாரணை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமாயின் அது வரவேற்கத்தக்க விடயம் என்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.